அரோமா மிராக்கிள்ஸ் இயற்கையான அரோமா ஆயில்களை கொண்டு தயாரிக்கப்படுகிறது. தூக்கமின்மை, மன அழுத்தம், எதிர்மறை எண்ணங்கள் போன்ற மனநல பிரச்சனைகள், உடல்வலி, தலைவலி போன்ற உடல்நல பிரச்சனைகள், ஆன்டி ஏஜிங், முடிவுதிர்வு, பொடுகு, வெண்புள்ளி, சரும பிரச்சனைகள் போன்ற அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வளிக்கிறது. அரோமா மிராக்கிள்ஸ். திமுக கூட்டணியில் இருந்த கட்சிகள் எல்லாம் ஒவ்வொன்றா வெளியேறிட்டு இருக்காங்க. வெளியேறினதுக்கு அப்புறம் திமுக மேல இருக்க அந்த குற்றச்சாட்டுகளை தொடர்ந்து வச்சுட்டு இருக்காங்க சார். அவங்க கூட்டணி நின்று அவங்க சின்னத்துல நின்று போட்டி போட்டு ஜெயிச்சவங்க எல்லாம் இப்ப அவங்களே குறை சொல்றது எப்படி சரியான ஒரு விஷயமா இருக்கு சார்? அதாவது என்னன்னா, திமுக கூட்டணியில் பல கட்சிகள் இருந்தது. விடுதலை சிறுத்தைகளா இருக்கட்டும், இடதுசாரிகளா இருக்கட்டும், மதிமுகவா இருக்கட்டும், பல கட்சிகள் இருந்தன. ஆனால் அவர்கள் உள்ளன்போடு அல்லது ஒரு கொள்கை பிடிப்போடு அந்த கூட்டணியில் இருந்தார்களா அப்படின்னா நிச்சயமாக இல்லை. அதுக்கப்புறம் திமுக தன் கூட்டணி கட்சிகளை தோழமையோட நடத்தியதா, மரியாதையோட நடத்தியதா அப்படின்னா அதுவும் இல்லை. அவங்க ஏதோ ஒரு பெரிய பண்ணையார் மாதிரியும் இந்த சிறிய கட்சிகள் எல்லாமே அவர்களுடைய கொத்தடிமை போல் தான் அவங்க நடத்தினாங்க. ரொம்ப வெளிப்படையா சொல்லணும்னா, ஒரு ஜனநாயக தன்மையோட திமுக நடந்து கொள்ளவே இல்லை. அதுதான் முக்கியமான விஷயம். இப்போ உதாரணத்துக்கு பாருங்க, மத சார்பற்ற கொள்கையை பத்தி பேசுற திமுக, அதே கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகள், இடதுசாரிகள்லாம் இருக்காங்க. இவர்களும் மதவாத கட்சிகளை எதிர்க்கிற, மதவாதத்தை எதிர்க்கிற மத சார்பற்ற கட்சிகள் தான். இப்ப திமுகவுக்கு உண்மையிலேயே இந்த மதவாத சக்திகளை எதிர்க்கிறது நோக்கமாக இருந்தால் அவர்களை போன்ற கொள்கை கொண்ட விசிகாவையும் இடதுசாரிகளையும் வளர்க்கிற ஒரு பொறுப்பை திமுக எடுத்திருக்கணும். திமுக வளர்ற மாதிரி இந்த கட்சிகளும் வளரணும். அப்பதான் பாஜக என்கிற மதவாத சக்தியை நம்ம வலுவோட எதிர்க்க முடியும். ஆனா திமுக என்ன பண்ணுச்சு, அவர்களை தன்னுடைய அடிமையாக பாவித்து அவர்கள் வளராமல் கிட்டத்தட்ட ஒரு குரோட்டன் செடி மாதிரியே அவங்களையெல்லாம் வச்சிருந்தாங்க. வளர்ச்சியும் இல்லை, தளர்ச்சியும் இல்லைங்கிறவர் பார்க்கறதுக்கு புசு புசுன்னு இருக்கும். ஆனா அது அதுக்கு மேல வளர்ந்துடக்கூடாதுங்கிற கவனத்தோடு அந்த கட்சியை அவர் வச்சிருந்தாரு. இத பல்வேறு காரணங்களுக்காக அந்த கட்சிகள் எல்லாம் சகிச்சுக்கிட்டு இருந்தது. உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா, திமுக ஆளும் போது அவர்களுடைய தோழமை கட்சிகளுக்கு மாதம் மாமூல் கொடுத்ததாகலாம் செய்தி இருக்கு. ஏன்னா இப்ப ஒரு எம்எல்ஏ வைத்திருந்த கட்சிக்கு தொடங்கி பல எம்எல்ஏக்கள் வைத்திருந்த கட்சி வரை பலருக்கும் அங்க மாசம் ஒரு பெரிய தொகை கொடுக்கப்பட்டதா ஒரு செய்தி இருந்தது. சோ இது போன்ற அனுகூலங்களால் திமுகவுடைய அவமானங்களை எல்லாம் அப்படி முழுங்கிக்கிட்டு அந்த கூட்டணியில எல்லா கட்சிகளும் இருந்தாங்க. இன்றைக்கு காட்சி மாறிடுச்சு, திமுக தோத்துருச்சு, தாவேகா ஜெயிச்சு இன்னைக்கு ஆட்சி அமைச்சிருக்காங்க. சோ இந்த நேரத்தில் அவர்களுடைய ஆற்றாமையை, அந்த அவமானங்களை எல்லாம் அவங்க வெளியில பேசுறதுங்கிறது இயல்பான ஒண்ணுதானே. அதுக்கு அடுத்து ஒரு கட்சி இருக்கு அப்படின்னா அந்த கட்சி தன்னுடைய சின்னத்தில் போட்டியிடணும். அதுதான் உண்மையான போட்டியாக இருக்க முடியும். அதுதான் அந்த கட்சிக்கும் நல்லது, அந்த தொண்டர்களையும் உற்சாகப்படுத்துற விஷயம். ஆனா திமுக என்ன பண்ணும், இது சிறிய கட்சிகளை பாத்தீங்கன்னா நீங்க எங்களுடைய சின்னத்தில் போட்டியிடணும், அதுவே பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஜனநாயக மோசடி. இப்ப திமுக கட்சி மதிமுகவை சேர்ந்த ஒருத்தருக்கு இவர் எங்கள் கட்சியை சார்ந்தவர்னு ஒரு கடிதம் கொடுத்தாதான் அவருடைய வேட்பு மனுவே எடுத்துக்குவாங்க. நீங்க யோசிச்சு பாருங்க, வேற கட்சியை சேர்ந்தவர் எப்படி திமுக உறுப்பினராக இருக்க முடியும்? அப்ப நீங்க கொடுக்கறதே இந்த டாக்டர் சர்டிபிகேட் பொய்யாக, ஒரு நல்லா இருக்கிறவனுக்கு உடம்பு சரியில்லைன்னு ஒரு டாக்டர் சர்டிபிகேட் கொடுக்குற மாதிரி இதுவே ஒரு போலி சான்றிதழ் தானே, இதுவே ஒரு ஜனநாயக மோசடி தானே. சோ அப்படி ஒரு மோசடி பண்ணி கூட்டணி கட்சிகளை தங்களுடைய அடிமையாக வச்சிருந்தாங்க. இப்ப உதாரணத்துக்கு இந்த தேர்தலில், கடந்த தேர்தலில் மதிமுகவையும் மனிதநேய மக்கள் கட்சி போன்ற அந்த உதிரி கட்சிகளையும் அவரவர் சின்னத்தில் போட்டியிட வைத்திருந்தால் இன்னைக்கு பாத்தீங்கன்னா தாவேகாவுக்கு மற்ற கட்சிகள் ஆதரவு தேவைங்கும் போது இவர்களும் அந்த கட்சிக்கு ஆதரவு கொடுத்திருப்பாங்க, அந்த அமைச்சரவையிலே கூட இடம்பெற்று இருக்க முடியும். இப்ப இதன் மூலமாக மதிமுக ஓரளவுக்கு வளருவதற்கு அது பயன்பட்டிருக்கும். ஆனா திமுக செய்த சதின்னு சொல்ல முடியாது, இந்த மாதிரியான நெருக்கடியினால் அந்த வாய்ப்பு அவங்களுக்கு கிடைக்கல. நம்ம இந்தியாலே எந்த ஒரு கட்சியும் இன்னொரு கட்சி வளரணும்னு நினைக்க மாட்டாங்களே சார். அதானே சார் ஒரு ஸ்டேட்மெண்ட் மாதிரி தானே சார் அது? இல்ல, அப்படி நம்ம எடுக்க முடியாது. ஏன்னா மற்ற மாநிலங்கள்ங்கிறது வேற, தமிழ்நாட்டினுடைய அரசியல் சூழல்ங்கிறது வேற. இன்னைக்கு பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டை ஒரு மிகப்பெரிய என்ன சொல்றது, ஒரு தீய சக்திகள் தமிழ்நாட்டை குறி வச்சு இது உள்ளே நுழைவதற்கு ஒரு பெரிய முயற்சி பண்றாங்க. அதனுடைய அர்த்தம் என்னன்னா, பாஜக போன்ற மதவாத சக்திகள் தமிழ்நாட்டுக்குள்ள வருவதற்கு அட்டெம்ப்ட் பண்றாங்க. அப்ப அவர்களை வரவிடாமல் தடுக்கணும் அப்படின்னா இங்க ஒரு பலமான அணி வேணும். நான் மட்டும் ஒரு பலமான அணியா இருப்பேன், என் கீழே உள்ளவங்க எல்லாம் சோப்லாங்களா இருப்பாங்க அப்படின்னா பாஜகவுக்கே ஒரு பயம் வராது. இப்ப திமுக எப்படி ஒரு வலுவான கட்சி, அதே மாதிரிதான் விசிகா,
அதே மாதிரி தான் இடதுசாரிகள், அதே மாதிரி தான் மதிமுக அப்படிங்கிற ஒரு சூழல் இருந்தாதான் எந்த காலத்திலும் பாரதிய ஜனதாவால் தமிழ்நாட்டுக்குள்ள வர முடியாத அளவுக்கு அவர்களை நம்ம தடுத்து ஆள முடியும். என்ன, இவங்க எல்லாமே வந்து சோப்புலாங்கிகள், எங்களுடைய அடிமைகள் அப்படிங்கிற லெவல்ல அவங்கள வச்சிருந்தீங்க அப்படின்னா பாஜகவுக்கு பயம் இருக்காது. ஈஸியாக ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் உங்களையே வீழ்த்தி விட முடியும். அதனால நீங்க வந்து உங்களை வளர்த்துக் கொள்வதற்காக இந்த கட்சிகளை நசுக்குவது இருக்குல்ல, அதை வந்து நம்ம நிச்சயமாக ஏற்க முடியாது. எல்லாத்துக்கும் மேல உங்களை போலவே அவர்களும் மதசார்பற்ற கட்சிகள், என்ன, மதவாதத்தை எதிர்க்கிற கட்சிகள். அப்ப அப்படிப்பட்ட சக்திகள் தமிழ்நாட்டுல வளரணும், அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கடுத்து இங்க பாத்தீங்கன்னா இப்ப இந்து முன்னணி அது இதுன்னு பல மதவாத சக்திகள் வெவ்வேறு பெயர்களில் அங்கங்க அப்படி வளர்ந்துகிட்டு இருக்காங்க. அப்ப அவர்களை வந்து நம்ம அடித்து விரட்டணும் அப்படின்னா இடதுசாரிகளும் விடுதலை சிறுத்தைகளும் இன்னும் பெரிய அளவுல வளரணும். ஓகே சார். இப்ப இந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி வந்து ராமதாஸ் அவர்கள் வந்து அன்புமணி ராமதாஸ் கூட ஒரு சின்ன மோதல் காரணமாக தனித்தனியா இந்த தேர்தலில் போட்டியிட போறதா இருந்தது. அப்போ வந்து ராமதாஸ் அவர்கள் வந்து திமுக கூட்டணியில் வர மாதிரி இருந்தது. எங்க அவர் உள்ள வந்தா திருமாவளவர்கள் சங்கடப்படுவார்னு சொல்லிட்டு தான் ராமதாஸ் அவர்களை கூட்டணியில வேண்டான்னு சொன்னவர் தான் சார் ஸ்டாலின். அப்படி இருக்கும்போது அவங்க கூட வந்து 10 வருஷமா டிராவல் பண்ணிட்டு வேற ஒரு கட்சி வந்த உடனே மாற்று சக்தியா இருக்கும்போது அவங்க அமைச்சர்களை போய் பங்குறது வந்து எப்படி சரியான ஒரு விஷயமா இருக்கும்? அதே மாதிரி கம்யூனிஸ்டுகள் வந்து இந்தியாவிலே வந்து கம்யூனிஸ்டுகள் இல்லாத ஒரு நிலைமையில தான் இருக்கு. அப்படி இருக்கும்போது தமிழ்நாட்டுல வந்து 2 கம்யூனிஸ்ட் கட்சிகளும் 2 எம்பி வந்து இருக்காங்க. அதை கொடுத்தவரும் ஸ்டாலின் தானே சார்? அதாவது நல்லா புரிஞ்சுங்க, ராமதாஸ் கட்சி திமுக கூட்டணியில் இடம்பெறாமல் போனதற்கு விடுதலை சிறுத்தைகளுடைய எதிர்ப்பு மட்டுமே காரணம் இல்லை. என்ன காரணம் அப்படின்னா, பாமக பிளவுபட்ட போது ஒரு யதார்த்தம் புரிஞ்சிருச்சு. என்னன்னா, அந்த கட்சியில் இருக்கிற 90% நிர்வாகிகள் வந்து அன்புமணி பக்கம் தான் இருக்காங்க. ராமதாஸ் வந்து வயது மூப்பு காரணமாக பாத்தீங்கன்னா அவர் ஒரு கிழட்டு சிங்கம், அவ்வளவுதான். அதுக்கு மேல அவருக்கு எந்த பவரும் இல்லைங்கிற யதார்த்தம் வந்து திமுகவுக்கு புரிஞ்சிருச்சு. ராமதாஸ் கட்சியை நம்ம கூட்டணிக்குள் சேர்த்தாலும் மாம்பழ சின்னம் கிடைக்க போறது இல்லை. ஏன்னா அப்படி இருக்கும்போது அது எந்த வகையிலும் வந்து நமக்கு உதவாதுங்கிறது திமுகவுக்கு தெரிஞ்சிருச்சு. ஆனா இந்த யதார்த்தம் புரியாம ராமதாஸ் அதிக சீட்டு கேட்டு சில நிபந்தனைகள்லாம் போட்டது வந்து இவங்களுக்கு ஏற்புடையதா இல்லை. இன்னொரு பக்கம் திருமாவளவனுடைய எதிர்ப்பும் காரணம். ஆனா நீங்க யோசிச்சு பாருங்க, ஒரு பிளவுபடாத பாமகவாக இருந்திருந்தால், திருமாவளவன் எதிர்த்திருந்தாலும் நீங்க வேணா வெளில போக, நாங்க பாமக உள்ள கொண்டு வந்துடுறோங்கிற ஒரு நிலைப்பாட்டை திமுக எடுத்திருக்கும். திமுகவுக்கு ஒரு பெரிய இதெல்லாம் கிடையாது. சோ அப்படி இருக்கும்போது இந்த முறை ராமதாஸ் இடம்பெறாமல் போனதற்கு விசிகாவுடைய எதிர்ப்பு மட்டுமே காரணம் இல்லை. அதை முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் இடதுசாரிகள் பாத்தீங்கன்னா இன்றைக்கு நலிவடைந்திருந்தாலும் இடதுசாரிகள் இருப்பதெல்லாம் திமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய பலம். இன்னைக்கு திமுக தன்னை ஒரு மதசார்பற்ற அணியாக காட்டிக் கொண்டதற்கு இவர்களெல்லாம் பின்னால் இருந்ததுதான் முக்கியமான காரணம். அதனால அவர்களையும் நம்ம குறைச்சி மதிப்பிட வேண்டிய அவசியம் இல்லை. பட் அதே நேரம் மற்ற கட்சிகளை நம்ம எப்படி வேணாலும் விமர்சிக்கலாம், விசிகாவையும் சரி காங்கிரஸையும் சரி. ஆனா இடதுசாரிகளை பொறுத்த வரைக்கும் அவர்கள் அந்த அரசியல் நெறியோடு அரசியல் அறத்தோடு இயங்குபவர்கள்ங்கிறதுக்கு பெரிய உதாரணம் இன்னைக்கு தாவேகா அரசை வெளியிலிருந்து ஆதரிப்பது. ஏன்னா நீங்க எங்களுக்கு ஒரு அமைச்சர் பதவி கொடுங்க வந்துடுறோன்ட்டு இவங்களும் போகலையே, நாங்க திமுக கூட்டணியில தான் இருக்கோம், நாங்க வெளியில இருந்து ஆதரிக்கிறோங்கிற அந்த நிலைப்பாட்டுல தான் இருக்காங்க. அதனால அதை வந்து நம்ம குறை சொல்லிடலாம் முடியாது. இப்ப எல்லாத்துக்கும் மேல இடதுசாரிகளுடைய வெற்றிங்கிறது வெறுமனே திமுக ஆதரவில் மட்டும் சாத்தியப்படல. அதுக்கு ஒரு பெரிய உதாரணம் திருத்துறைப்பூண்டி தொகுதி. திருத்துறைப்பூண்டி தொகுதி காலம் காலமாக இடது கம்யூனிஸ்டுகளுடைய தொகுதி, அது வலது கம்யூனிஸ்டுடைய தொகுதி. அது அவங்க பாருங்கன்னா அவங்க எந்த கூட்டணியில் இருந்தாலும் சரி, தனித்து நின்றாலும் அவர்கள் தான் வெற்றி பெறுவாங்க. சோ அந்த மாதிரி வந்து அவர்களுக்குன்னு ஒரு செல்வாக்கு இருக்குங்கிறதை நம்ம மறுக்க கூடாது.